என் பெயர் மாலதி. நான் 45 வயது. நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். மாதம் ஒரு முறை எங்கள் கம்பெனியின் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் சென்று அங்கு இன்ஸ்பெக்ஷன் செய்வது என் வேலை. என் கணவர் எனக்கு திருமணமாகி 10 வருடத்தில் இறந்துவிட்டார். எனக்கு 3 பிள்ளைகள். பவித்ரா 18 வயது, ரூபன் 16 வயது, ராம் 14 வயது. இதுதான் எங்கள் குடும்பம். நான் வேலை நிமித்தமாக 2 நாள் கேரளா பிரான்ச்சுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் என் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு அவர்களிடம் சொல்லிவிட்டு ட்ரெயினில் சென்றேன். கம்பெனியில் எனக்கு ஏசி கோச் புக் செய்திருந்தார்கள். நான் என் சீட்டில் அமர்ந்தேன். என் எதிர் சீட்டில் ஒரு 48 வயது பெண் மற்றும் 18 வயது ஆண் ஒருவன் மற்றும் 16 வயது பெண் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் பேசுவதை வைத்து அவர்கள் ஒரே குடும்பம் என புரிந்தது. ட்ரெயின் சிறிது நேரத்தில் புறப்பட்டது. எங்கள் கோச் ஒரு ரூம் போல் இருந்தது. எங்களை தவிர வேறு யாரும் ஏறவில்லை. சற்று நேரத்தில் அந்த 48 வயது பெண் என்னிடம் பேசத் தொடங்கினாள். என் பெயர் சுமதி. நான் என் பெயர் மாலதி என்றேன். பிறகு சுமதி, இது என் மகன் ராஜா, என் மகள் ரேவதி. நாங்கள் லீவுக்காக கேரளாவில் உள்ள தனது மாமியார் வீட்டுக்கு போவதாக சொன்னாள். நான் என்னை பற்றி கூறினேன். சிறிது நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மணி இரவு 9 ஆனது. நான், சரிங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப என் கதைய சொல்லி போர் அடிச்சுட்டேன். தூங்குங்க, காலையில பேசலாம். சுமதி, நான் படுத்ததும் தூங்கிவிட்டேன். பயணக் களைப்பில். மணி ஒரு 12:45 இருக்கும். ஏதோ சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டேன். அங்கே எனக்கு முன்னே லோவர் பர்த்தில் படுத்திருந்த சுமதி எனக்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். ராஜா மிடில் பர்த்தில் படுத்திருந்தான். இருவரும் ஏதோ மெதுவாக பேசுவது போல் கேட்கவே நான் அவர்கள் பேசுவதை கூர்ந்து கேட்டேன். என்னடா இது, ஏதோ கூப்பிட்டேன்னு எழுந்து வந்தா இப்படியாடா கஞ்ச மாடு கம்பம் கொள்ளையில புகுந்த மாதிரி உதட்டு கடிச்சிட்டியே, மாடு மாடு. சுமதி, இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அம்மாவும் மகனுமா பேசிக்கொள்வது என்று. மீண்டும் நான் சந்தேகப்பட்டது சரிதானா என்பதை அறிய மீண்டும் கதையை கூர்மையாக்கிக் கொண்டேன். பின்ன என்னம்மா, 4 நாளைக்கு முன்னால புறப்படும் போது ஒரே ஒரு வாட்டி என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்புறம் இந்த ரேவதி தங்கை மாடு கூடவே இருந்ததால சான்ஸே கிடைக்கல என்று சொல்லிவிட்டு அவனது இரு கைகளும் இப்போது சுமதியோட முன்புறம் அவள் மார்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தன. அவள் திரும்பி இருந்ததால் சரியாக தெரியவில்லை. டேய், கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா தடியா, ஆன்ட்டி முழிச்சுக்க போறாங்க. கேரளா போனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். சாரி பிளவுஸ் எல்லாம் வேற கசங்குது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது சுமதி. பேசிக்கொண்டிருக்கும் போதே மார்பிலிருந்து ஒரு கையை நகட்டி சுமதியோட தலைக்கு பின்புறம் கொண்டு வந்து பலமாக தலையை முன்னே தள்ளினான். அதற்கு சுமதி, டேய் விடுடா முரட்டு பைய என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தலையை லேசாக உயர்த்தி அவளது உதட்டில் தன்னுடைய உதட்டை போர்த்தி பேச விடாமல் செய்தான். சுமதி சிஸ் கம் என்று அவனது வாய்க்குள்ளேயே முனகுவது மெலிதாக கேட்டது. எனக்கு இதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது. இப்படி உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். அந்த ஏசி குளிரிலும் எனக்கு லேசாக வியர்ப்பது போல இருந்தது. இப்போதும் ராஜாவின் கை சுமதியோட ஆப்பிள் சைஸ் மார்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தது. எனக்கு சரியாக தெரியவில்லை. இப்படியே ஒரு 5 நிமிடம் முத்தமிட்டு கொண்டிருந்தவர்கள் கடைசியாக பிரிந்துவிட, டே என்னடா சும்மா இருந்த சங்க உதிக்கெடுத்தது மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா என்று மெல்லிய குரலில் சுமதி சொன்னது என் காதுக்கு கேட்டது. ஒரு மாதிரியாண்ணா என்று ராஜா கேட்க, ஏண்டா என் வாய புடுங்குற? அதாண்டா உடம்பு சூடாகி ஏதோ பண்ணது, என்னால தங்க முடியல என்று ஒரு கையை அவனது கன்னத்திலும் மற்றொரு கையை அவனது இடுப்புக்கு கீழே கொண்டு சென்று ஏதோ செய்தல். இருட்டில் சரியாக தெரியவில்லை. இதை பார்த்த எனக்கு இதயம் வேகமாக துடித்தது. நானும் எதற்கு முன்னால் வேறொரு ஆணும் பெண்ணும் இப்படி இருப்பதை பார்த்ததில்லை. அதுவும் இங்கே அம்மாவும் மகனும். பார்க்க பார்க்க என் இருதய துடிப்பு அதிகரித்தது. என் உடம்பு காய்ச்சல் வந்தது போல் லேசாக நடுங்கத் தொடங்கியது. என் தொடைகளுக்கு நடுவில் ஏதோ குறுகுறுதனை இருந்தது. நானும் இந்த சுகம் கண்டு பல வருடத்துக்கு மேலாகியதால், அவர் இறந்து விட்டதால் பல நாள் தொடாத என் மேனி எதற்கோ ஏங்கத் தொடங்கியது. இப்போது ராஜா ஏதோ மெதுவாக பேசுவது கேட்டது. அம்மா, எனக்கு ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சுமா. நீ அங்க தொட்ட உடனே வாமா, பேசாம பாத்ரூம் போய் ஒரு ஷார்ட் போட்டுட்டு வந்துடலாம் என்று மெதுவாக சுமதியிடம் கூற, சுமதியும் மறுப்பு ஏதும் கூறாமல், இரு நான் முதல்ல போறேன், 2 நிமிஷம் கழிச்சு பின்னாலேயே பாத்ரூம்
பாத்ரூமுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு அந்த மெல்லிய இருட்டில் மெதுவாக மறைய ராஜா பெர்த்திலிருந்து மெதுவாக கீழே இறங்கினான். இறங்கியவன் நான் என்ன செய்கிறேன் என்று என்னை உற்று பார்த்தான். நானும் கண்களை நன்றாக மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தேன். நான் தூங்குவதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவனும் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தான். அவன் நகர்ந்து போன சிறிது நேரத்தில் நானும் விழித்துக் கொண்டேன். என் மனம் அவர்கள் இப்போது பாத்ரூமில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்க ஏங்கியது. அதைவிட நேரடியே அங்கு போய் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் என்ன என்று ஒரு எண்ணம். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. யாராவது பார்த்தால் என்ன பண்ணுவது? எனக்கு தூக்கம் சுத்தமாக கலைந்து விட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்களோ என்று மனது கிடந்தது தவிய தவித்தது. இப்படியே ஒரு 5 நிமிடம் சென்றிருக்கும். இதற்கும் மேலும் பொறுமை இழந்த நான் என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று மெதுவாக பாத்ரூம் செல்வது போல எழுந்தேன். மெதுவாக நகர்ந்து பாத்ரூம் நோக்கி சென்றேன். மணி 1:10 இருக்கும். அனைவரும் அந்த கோச்சில் உறவிக் கொண்டிருந்தனர். அது ஏசி கோச் என்பதால் பாத்ரூம் செல்லும் கதவு மூடியிருந்தது. மெதுவாக சத்தமில்லாமல் கதவை திறக்க முயற்சி செய்தல். கதவு திறக்கவில்லை. அட என்னடா இது, இந்த கதவு வேறு படுத்துகிறது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஒரு 2 நிமிட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக கதவு திறந்து கொண்டது. பாத்ரூமுக்கு மெல்லே அடிமேல் அடி வைத்து சென்றேன். அந்த 2 பாத்ரூமில் வலது பக்க பாத்ரூம் மூடியிருந்தது. என் சந்தேகம் உறுதியானது. அவர்கள் அந்த பாத்ரூமில் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இதயம் படபட, கைகள் நடுங்க கதவின் வெண்டிலேட்டர் இடுக்கு வழியாக உள்ளே நடக்கும் கமலீலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். உள்ளே சுமதி புடவையை கலைந்துவிட்டு ஜாக்கெட் அண்ட் பாவாடையோடு நின்று கொண்டிருந்தாள். ராஜா ஜட்டியோடு இருந்தான். சுமதியின் கனிகளை ஜாக்கெட்டோடு சேர்த்து பிசைய தொடங்கினான். சுமதி மெதுவாக முனகத் தொடங்கினாள். இப்போது ராஜா மெதுவாக ஜாக்கெட் கோக்கிகளை கழட்டி அவள் கனிகளை விடுவித்தான். அவள் பிரா அணியவில்லை. அவள் செழுமையான மாநில கனிகளை மாறி மாறி ருசிக்க தொடங்கினான். சுமதி என சிணுங்கினாள். இருவரும் உதடுகளை சுவைத்துக் கொண்டிருக்க எனக்கு இதை பார்க்கும்போது மிகவும் உடலில் உஷ்ணம் எரியாது. காமத்தேன் சுரக்க ஆரம்பித்தது. இப்போது ராஜா மெல்ல அவள் பாவாடையை அவுத்து அவள் ஜட்டியை உருவினான். சுமதியின் அத்திப்பழம் ஷேவ் செய்து பளிங்கு போல் இருந்தது. அதிலிருந்து காமத்தேன் ரசம் சோட்டியது. அதை ராஜா சுவைத்து குடிக்க தொடங்கினான். என்னால் இதை நம்ப முடியவில்லை. ஒரு தாயும் மகனுமா இப்படி செய்கிறார்கள் என்று அதை நான் ஒளிந்து பார்க்கிறேன் என்று. ராஜா அவள் அத்திப்பழத்துக்குள்ளே நாக்கு விட்டு நன்றாக ருசிக்க சுமதி ராஜா என்று கத்தினாள். இப்போது ராஜா அவன் விரலை விட்டு ருசிக்க தொடங்கினான். சுமதி ராஜாவின் 9 இன்ச்சு பிடித்து ஆட்டத் தொடங்கினாள். இருவரும் வேகமாக முணங்க ராஜா அவன் காஞ்சியை சுமதி தொப்பிலில் ஊற்றினான். சுமதி அவள் சத்தை சிந்தினாள். இதோடு ஆட்டம் முடிந்தது என நான் நினைத்தேன். ஆனால் சுமதி இப்போது ஆர்ஜாவை மீண்டும் பெருத்தது. ராஜா இப்போது முணங்கிக் கொண்டே சுமதி தலையை பிடித்து வாயில் விரும்பவும் காஞ்சி ஊற்றினான். சுமதி அவள் சிவந்த உதட்டில் காஞ்சியை பருகினாள். இப்போது ராஜா தனது அம்மா சுமதியின் ஒரு காலை தூக்கி தான் தோள் வைத்து அவன் சுருங்கிய நீளமாக விரிந்த பாம்பை அவள் புடைத்த அத்திப்பழ மேட்டில் வைத்து தேய்க்க மறுபடியும் அந்த 9 இன்ச் பாம்பு பெருதித்தது. அந்த காமக்கோள் அவளது அத்திப்பழத்தில் சென்று வர தொடங்கியது. ராஜா ஒரு கையால் அவன் அம்மா கனிகளை பிசைந்து கொண்டு அடித்தார். சுமதி என்று கத்தினாள் என்று முணங்கினாள். இவர்கள் செய்வதை பார்த்து எனக்கு என் அத்திப்பழத்திலிருந்து இன்ப நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராஜாவும் சுமதியும் உச்சநிலையை அடைந்து முணங்க ராஜா சட்டென தனது பாம்பை அவன் அம்மா அத்திப்பழத்திலிருந்து எடுத்தான். என்னடா இது, இப்படி பண்ணிட்டே? ஒன்னு உள்ளே கொட்டி இருக்கணும், இல்லனா வர்றதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து பாத்ரூம்லயாவது பீச்சி இருக்கணும். ரெண்டும் இல்லாம இப்படி சேலையில பாதி தொடையில சிந்துறது. சுமதி, நீதான் உள்ள விட்ட கத்துவியே. பிரெக்னன்ட் ஆயிடுவேனா அதன் வெளியே எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே பீச்சிடுது. இது ராஜாவின் குரல். நல்ல அவசரப்படற. உனக்கு 9 இன்ச் பாம்பு இருக்கிற அளவுக்கு உனக்கு முளை இல்லடா என்று சுமதி திட்டிக்கொண்டே இப்படியே எப்படி வெளியே போறது? யாராவது பார்த்தா என்ன பண்றது? சுமதி, என்னம்மா நீ 4 நாளா பண்ணவே இல்லன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அதுக்கு போய் இப்படி கொச்சுக்கறியே. எப்பவும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கொஞ்சுவே, இப்ப கொச்சுக்கறியே. இது ராஜாவின் குரல். சாரிடா கண்ணா, சீரியஸா ஒன்னும் சொல்லல. உங்ககிட்ட வம்பிழுக்கணும் போல இருந்தது. அதான் தப்புன்னா இந்த அம்மாவை மன்னிச்சுக்கோங்க சார் என்று சுமதி அவனை சீண்டினாள். சரி சரி, சேலைய தூக்குமா, தொடையில சிந்துனதை நானே தொடச்சு விடுறேன். இவ்வளவையும் வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்த எனக்கு உடம்பு என்னவோ செய்தது. காம போதை தலைக்கு ஏறியது. அவர்கள் கூடலும் சிறு ஊடலும் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. இது போல முன் எப்போதும் அடுத்தவர்களின் அந்தரங்கத்துக்குள் நுழைய எனக்கு விருப்பம்
விருப்பம் இருந்ததில்லை. ஆனால் இப்போது ஏதோ அனிச்சை செயல் போல நடந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் காம உல்லாசத்தை பார்த்து என் தேனருவி சிந்தி என் தொடை வழியாக பதத்தை தொட்டது. உள்ள இருவரும் உடை அணிந்து வருவதற்குள் மெதுவாக நான் என் பர்த்தில் ஏறி படுத்துக் கொண்டேன். முதலில் சுமதி வந்தால் அவள் பர்த்தில் படுக்க போன அவள் திடீரென்று திரும்பி என்னை பார்த்தால் நான் கண்கள் மூடி தூங்குவது போல் நடித்தேன். மெல்ல என்னருகில் வந்து என்னை பார்த்தால் என் கால்களை உற்று பார்த்து மெதுவாக என் புடவையை தூக்கினாள். அப்படியே என் ஜட்டியை தொட்டு ருசிக்க என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் சர் என்று இருந்தது. திடீர் அம்மா என்று ஒரு குரல். சுமதி திரும்பி பார்த்தால் அது அவள் மகன் ராஜா. என்னம்மா, இந்த ஆண்டியும் பாத்ரூம் கூட்டிட்டு போய் செய்யலாமா என ராஜா கேட்க என் இதயம் வேகமாக துடித்தது. சீ போட, இந்த ஆண்டிக்கு ஓர்கேசம் நடந்திருக்கு, தூக்கத்துல கனவு கண்டிருப்பாங்க போல. சுமதி, பாத்ரூம் வந்திருந்தா நேர்ல பார்த்திருக்கலாம் என்று சொல்லி ராஜா சிரிக்க, சீ போய் படுடா என்று சுமதி என் சேலையை மெதுவாக வைத்து படுத்து விட்டார்கள். எனக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் காலை எதுவும் நடக்காதது போல தாயும் மகனும் தங்கையோட சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஸ்டேஷன் வந்தவுடன் நான் வேகமாக ஆபீஸ் சென்று விட்டேன். கேரளாவில் ஒரே நாளில் எனது வேலை முடிந்தது. பிள்ளைகளுக்கு பிடித்தவற்றை வாங்கிக் கொண்டு நான் சந்தோஷமாக சென்னை கிளம்பினேன். நான் பயணம் செய்யும் போதெல்லாம் அந்த அம்மா மகன் காம விளையாக்கு தான் நினைவுக்கு வந்தது. என் வீட்டுக்கு சென்று என் பிள்ளைகளுக்கு ஆனந்த அதிர்ச்சி தரலாம் என நினைத்தேன். ஆனால் வீட்டில் நான் கண்ட காட்சி எனக்கு அதிர்ச்சி தந்தது. காம பயணம் தொடரும்.